யாத்திராகமம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் பயங்கரமான ஒரு சட்டத்தை போடுவான். பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்லணும், கருவில் இருக்கும் போதே கொல்லும்படி வகை பார்ப்பான். அதையும் தாண்டி பிறந்துட்டுன்னா அந்த குழந்தைய நைல் நதியில தூக்கி போட்டுறணும். பட்டயம் ரெடியா இருக்கு, எங்கேயும் போய் தப்ப முடியாது. எகிப்திலே பட்டயத்தை 4 பக்கமும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறான். தூக்கி போட்டுறான் நைல் நதியில. மோசே பிறக்கிறான். மோசே பிறந்த பிறகு தாயாருக்கு கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கறாங்க, இந்த குழந்தையை எப்படிப்பா விட்டு கொடுக்கிறதுக்கு. ஆமென். பெற்ற மனம் அல்லவா துடித்தது. ஆனாலும் 3 மாசத்துக்கு மேல வைக்க முடியல. என்ன பண்ணாங்க, ஒரு நாணல்ல ஒரு பெட்டியை செஞ்சு நைல் நதி என்னும் பட்டயத்துல தூக்கி போடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயாவது போய் இந்த குழந்தை பிழைச்சிடணும். நைல் நதியில நிறைய முதலைகளும் உண்டா. அந்த முதலைக்கு இந்த நாணல் ஸ்மெல் பிடிக்காதான், அதனாலதான் என்னமோ நாணல் பெட்டியை செஞ்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நதியில ஒரு குழந்தைய எப்படி எதுலதான் வச்சு போட்டாலும் இல்ல தனியா அந்த குழந்தைய. எத்தனை குழந்தைகள் தூக்கி போடப்பட்டிருப்பார்கள் தெரியாது. இந்த மோசையும் 3 மாத குழந்தை நைல் நதியில தூக்கி போட்டாங்க. எங்கேயாவது நதி போய் எங்கேயாவது போகும், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோன்னு பார்த்தா கரெக்டா அது யார் கையில கிடைக்குது? பார்வோனுடைய குமாரத்தின் கையில கிடைக்குது. ஆனா தேவன் இந்த நைல் நதியிலிருந்து காப்பாற்றிட்டார். நல்ல கவனமா கேட்கணும். தேவனுடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. நாம் எங்கே காக்கப்படுகிறோமோ அங்கே தேவ இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. அவ எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறா பாருங்க. அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அடுத்த வார்த்தை, அவள் அதின்மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று. இது எபிரேய பிள்ளை, இத தூக்கி போடல. பட்டயம் கொடூரமான, நல்ல கவனிங்க, மோசைக்கு எதிராய் ஆயத்தம் பண்ணப்பட்ட பட்டயம் மிகவும் வலிமையானது. ஆனால் தேவன் வைத்த இரக்கம் அதை விட பெரியது.